அப்போ பெரிய தெய்வங்களை எப்படி பல பேர் குலதெய்வம்னு சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது, குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாம, இல்லாட்டி 2, 3 தலைமுறையா வழிபடாம விட்டுறவங்க, சொந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கோ, வெளிநாடுகளுக்கோ போனவங்க தான் பெருந்தெய்வங்கள குலதெய்வமா சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. இப்படி பெருந்தெய்வங்கள கும்பிடுறதுனால என்ன தப்புன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது, சொந்த தாய் தந்தைக்கும் மற்றவங்கள தாய் தந்தையா நினைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்படி மாத்தி கும்பிடுறதுன்னு சொல்றாங்க. பெருந்தெய்வங்கள் நியாய தர்மத்தை பார்க்கும். ஆனா நம்ம குலதெய்வங்கள் அந்தந்த குலத்துல இருக்கிறவங்களோட நன்மைய மட்டும்தான் பார்க்கும். நீங்க அடுத்தவங்கள அம்மா அப்பாவா வழிபட்டு இருக்கும்போது, உண்மையான அம்மா அப்பா உங்க வருகைக்காகவும் உணவுக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, சரியான நேரத்துல எதுவும் நடக்காது. திருமணம் தள்ளி போறது, குழந்தை பிறப்பு, புது வீடு, வீட்ல பிரச்சனை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை சேர்க்கும்னு சொன்னவங்க கிட்ட தொடர்ந்து இத பத்தி பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உண்மையும் அனுபவம் வாய்ந்த கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது கதைகள் தொடரட்டும். நான் உங்கள் நிலா.